அவ்வளவுதான், எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? பிங்கி, இந்த ரவுண்ட் ரவுண்டா முட்டை மாதிரி இருக்கு, என்ன இது? இத வச்சு என்ன பண்ணுவீங்க? இது முட்டை மாதிரிலாம் இல்ல ஜாக்கி, முட்டை தான். இதுல கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு தான் இத சைடுல வச்சிருக்கோம். அப்படியா பிங்கி? அப்ப நம்ம எல்லாரும் போய் கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து பெயிண்ட் அடிக்கலாம். உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லு பிங்கி, நான் போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும் பாரு. இங்க நிறைய முட்டை இருக்கு. சோ அதனால ரெட், கிரீன், yellow அந்த மாதிரி எல்லா கலரும் வாங்கிட்டு வாங்க. சரி, நான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரேன். இரு பாரி, நானும் வரேன், நம்ம 2 பேரும் போலாம். இதோ பாருங்க, கலர் கலரா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். அழகா இருக்கு. எனக்கு பிடிச்ச yellow கலர், green கலர் எல்லாம் இருக்கு. சரி வாங்க நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த கலர், இந்த எக்குக்கு yellow கலர் அடிக்கலாம். பாத்தீங்களா எவ்வளவு அழகா அடிக்கிறது? அப்படியே எக் பின்னாடியே அடிக்கிறேன். எப்படியோ ஒரு எக் ஃபுல்லா நான் அடிச்சு முடிச்சிட்டேன். பிங்கி, இப்போ நீ வந்து அடிக்கிறியா? வா. எனக்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும். அதனால நான் பிங்க் கலரே எடுத்துக்கிறேன். இந்த பிரஷ்ல ஆல்ரெடி yellow கலர் பெயிண்ட் இருக்கு. அதனால இதை எடுத்து தண்ணில வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அடிக்கிறேன். பிங்க் கலர் மூடிய திறக்க முடியலையே. இதோ திறந்துட்டேன். இப்போ லைட்டா டிப் பண்ணிட்டு செகண்ட் எக்ல அடிக்கிறேன். வாவ், சூப்பரா இருக்கே. பிங்கி, ரொம்ப நேரமா நீயே அடிச்சிட்டு இருக்கியே, கொஞ்சம் கூட நானும் அடிக்கிறேன், எனக்கும் ஆசையா இருக்கு. சரி பாபி, உனக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை எடுத்து அடி. எனக்கு கிரீன் கலர் தான் பிடிக்கும், நான் கிரீன் கலரே எடுத்துக்கிறேன். பாத்தீங்களா எப்படி அடிக்கிறேன்னு? அச்சச்சோ, முட்டை உடைஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சாரி பிங்கி, முட்டை தெரியாம உடைச்சிட்டேன். ஐயோ, என்ன பண்ண பாபி? எங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்ன அடிப்பாங்களே. அடிப்பாங்களா? அப்ப வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? என் வீட்டுக்கு போயிட்டு ஒரு முட்டை எடுத்துட்டு வரேன். நாம இதே மாதிரி செஞ்சு வச்சிடலாம். இது நல்ல ஐடியாவா இருக்கே. நீ போய் எடுத்துட்டு வா பாபி. இதோ போறேன். எடுத்துட்டு வந்துட்டேன். லில்லி வா, நம்ம பண்ணலாம்.
எப்படி பண்றது சொல்லு லில்லி. பாபி, முதல்ல அந்த முட்டையை எடுத்து மேல் ஓடு மட்டும் உடைக்கணும். ஃபுல்லா உடைச்சிட கூடாது பாபி, பார்த்து பொறுமையா பண்ணு. சரி பிங்கி. இதோ பாரு, கரெக்டா உடைச்சிட்டேன். இப்போ உள்ள இருக்கிற முட்டையை கீழே ஊத்திடுறேன். அவ்வளவுதான் பிங்கி, ரெடி ஆகிடுச்சு. இதுல இப்ப பெயிண்ட் அடிச்சிடலாம். எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர்லயே அடிக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு அழகா அடிக்கிறேன்னு. அடிச்சு முடிச்சாச்சு. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அட பசங்களா, ரொம்ப அழகா அடிச்சிருக்கீங்களே. ரொம்ப நாளா நானே அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருந்த பசங்களா, உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வரேன். பாத்தீங்களா பசங்களா, இது என்ன தெரியுமா? ஆண்டி, இது பம்பரம் தானே? எனக்கு விளையாட தெரியும் ஆண்டி, கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நானும் இதை விளையாடி இருக்கேன்டா ஜாக்கி, ரொம்ப சூப்பரா இருக்கு. நானும் விளையாட போறேன். வெயிட் பண்ணுங்க பசங்களா, உங்களுக்கு தானே எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பம்பரம் எப்படி விடணும்னு நானே செஞ்சு காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்களா எப்படி சுத்துதுன்னு? இப்படிதான் விடணும். டியானா, இப்ப நீ விடு பார்க்கலாம். இதோ வரேன் ஆண்டி. என்ன ஆண்டி, சுத்தவே மாட்டுது? அது அப்படி இல்ல டியானா, கையில இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் பம்பரத்தை டைட்டா பிடிச்சிட்டு இப்படிதான் விடணும். ஐ, சூப்பரா சுத்துது ஆண்டி. ஆண்டி, நான் விடுறேன் பாருங்க. பாத்தீங்களா எப்படி சுத்துதுன்னு? அச்சச்சோ, என் பக்கத்துல வந்து நான் தள்ளி போயிடுறேன். குடு ஜாக்கி, நானும் சுத்துறேன். வாவ், நல்லா போகுது.